ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு, என்னென்னலாம் கேட்குறாங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரையில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் இல்லை, கூகுளில் போயிட்டு எம்ஹெச்சி அப்படின்ட்டு சர்ச் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டே கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் வரும், அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வந்து ஓப்பன் ஆகும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு டவுன்லோட் கால் லெட்டர் அப்படின்ட்டு, ப்ரீலிமினரி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்ட்டு என்னென்ன போஸ்ட்டுக்கெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா போஸ்ட்டுக்குமே தான் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் டவுட்ஸ் வந்து இருந்தால் இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 10 மணிலேருந்து 5:45 வரலாம், ஓகேவா? ஒர்க்கிங் டேஸில், அதாவது திங்கள் டு வெள்ளியோ இல்லை திங்கள் டு சனிலையோ நீங்கள் வந்து கால் பண்ணலாம் அப்படின்ட்டு, சரிங்களா? உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஓகே, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கால் லெட்டர் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இதில் வந்து என்ன கேட்கும் அப்படின்னா, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஓகேவா? ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களோட ஆல் டிக்கெட்டில் அதாவது செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்துச்சு இல்லையா, அதில் நீங்கள் பார்த்தப்பவே உங்கள் பக்கத்துலேயே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த், இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கடுத்து கேப்சா இங்கே வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே வந்து சப்மிட்டுன்னு இருக்குல்ல, ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஆல் டிக்கெட்டில் ஒன்றும் இல்லை, உங்களோட பேர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, ஃபோட்டோ, அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு எங்கே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்ற லொக்கேஷன் வந்து போட்டிருப்பாங்க. அது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபடும். பட் காமனான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு தானே நம்ம போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நீங்கள் வந்து என்னென்னலாம் அப்லோட் பண்ணீங்களோ அப்ளை பண்ணும்போது அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து ஒரிஜினல் வந்து எடுத்துகிட்டு போங்க. ஒரிஜினலு ப்ளஸ் 2 செட்டு ஜெராக்ஸு. அந்த ஜெராக்ஸில் உங்களோட கையெழுத்து இருக்கும், செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதை வந்து எடுத்துகிட்டு போங்க, சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு என்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா, ஒரு ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு வந்து எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட்டு இல்லைன்னா 10th மார்க் ஷீட் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே வெரிஃபிகேஷனுக்கு அதை தான் வந்து கேட்குறாங்க. இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். இன்னும் நல்லாவே வந்து டைம் இருக்குது, ஓகேவா? 2, 3 வாரம் இருக்குது. அதனால் தாராளமாக வந்து சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து பண்ணித்தரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேறு ஏதாச்சும் நீங்கள் பிஎஸ்டிஎம்மோ இல்லை வந்து டைப்ரைட்டிங் ஏதாச்சும் அப்லோட் பண்ணியிருப்பீங்கள்ல, அதில் ஏதாச்சும் இருந்தால் அதையும் வந்து எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி உங்களோட பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு ஆன்லைனில் வாங்கினதா இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுவுமே வந்து இப்போ ஆன்லைனில் வாங்கினது தான் வந்து கேட்குறாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் டிசி வந்து எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் லாஸ்ட்டாக எங்கே படிச்சிங்களோ அங்கே டிசி வாங்கியிருப்பீங்கள்ல, அந்த டிசி வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் அதான் எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸு, முதல் தலைமுறை பட்டதாரியோ, இல்லை பிஎஸ்டிஎம்மோ, இல்லை வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனோ, மாற்றுத்திறனாளியோ, இல்லை வந்து கலப்பு திருமணமோ, அது எந்த சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துகிட்டு போகலாம். அப்புறம் ஊனமுற்றோராக இருந்தால் அதனோட சர்டிஃபிகேட், என்சிசியில் ஏதாச்சும் ஒர்க் பண்ணியிருந்தால் அதனோட டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு போங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது நன்னடத்தை சான்றிதழ் 2 நபர்களிடமிருந்து அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருப்பீங்கள்ல நன்னடத்தை இதுன்ட்டு, அதை வந்து கூட எடுத்துகிட்டு போகலாம், சரிங்களா? வாங்கியிருந்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம். இல்லைன்னா இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கிக்கோங்க, சரிங்களா? அது 2 பேர்கிட்ட வாங்கணும். ஆல்ரெடி வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது 2 பேரோட நபர்கள் கொடுத்துருப்பீங்க இல்லையா? அவங்ககிட்ட வாங்கி கூட எடுத்துகிட்டு போங்க, சரிங்களா? 2 செட்டு வந்து எல்லாமே ஜெராக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சொன்ன டேட்டில் கரெக்டாக வந்து ஆஜராயிடுங்க அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து வந்து ப்ராப்பர் ட்ரெஸ் கோடில் வந்து போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்கள் கூட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வரப்போ நீங்கள் மட்டும்தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து தெளிவாக இல்லை ஆல் டிக்கெட்டில் அப்படின்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் வந்து எடுத்துகிட்டு போங்க. அண்டு ஒரு அடையாள அட்டை, ஒரு ஆதார் கார்டு அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து ப்ராக்டிக்கலுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா 2 ஜோனில் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க, ஓகேவா? அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாச்சும் 2 ஆல் டிக்கெட் வந்து வந்திருக்கும் அவங்களுக்கு. ஏதாச்சும் ஒரு இதில் வந்து
சரிபார்ப்புக்கு வந்தாலே வந்து போதுமானது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஆனா 2 இது ஹால் டிக்கெட்டும் வந்து எடுத்துட்டு போணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 2 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், 2 ஹால் டிக்கெட் வந்து வந்தவங்களுக்கு ஒரு இடத்துல நீங்க வந்து பண்ணிக்கலாம். பட் 2 ஹால் டிக்கெட்டும் கையில வச்சுன்னு இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்த அப்டேட் தான் இது. உடனடியா நம்ம சேனல்ல வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த மாரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கெல்லாம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. மறக்காம அதிலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.